பிஇ, பிடெக் உள்ளிட்ட பொறியியல் படிப்புகளில் சேருவதற்கு அகில இந்திய தொழில்நுட்ப கல்வி கவுன்சில் நிர்ணயித்த புதிய மதிப்பெண் முறையை குறிப்பிட்டு தமிழக அரசு சார்பில் அரசாணை வெளியிடப்பட்டுள்ளது. தமிழகத்தில் பிஇ, பிடெக் உள்ளிட்ட பொறியியல் படிப்புகளில் சேர்வதற்கு 12ஆம் வகுப்பு கணித பிரிவில் படித்த மாணவ மாணவிகள் கணிதம், இயற்பியல், வேதியியல் உள்ளிட்ட பாடங்களில் எடுக்க வேண்டிய குறைந்தபட்ச மதிப்பெண் ஒவ்வொரு பிரிவினருக்கும் தனித்தனியாக நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. அதன்படி பொதுப் பிரிவினர் 50%, பிற்படுத்தப்பட்ட மற்றும் பிற்படுத்தப்பட்ட முஸ்லிம் பிரிவினருக்கு 45% ஏற்கனவே நிர்ணயிக்கப்பட்டிருந்தது. மிகவும் பிற்படுத்தப்பட்ட பிரிவைச் சேர்ந்த மாணவ மாணவிகளுக்கு 40% மதிப்பெண்ணும், தாழ்த்தப்பட்ட மற்றும் பழங்குடியின மாணவர்களுக்கு 35% மதிப்பெண்ணும் எடுத்திருக்க வேண்டும் என இருந்தது. இந்நிலையில் கடந்த 2011-12ஆம் கல்வியாண்டில் பொறியியல் படிப்புகளில் சேர்வதற்கான மதிப்பெண் முறையை அகில இந்திய தொழில்நுட்ப கல்வி கவுன்சில் மாற்றியமைத்தது. அதில் எம்பிசி, எஸ்சி மற்றும் எஸ்டி மாணவர்கள் பொறியியல் படிப்புகளில் சேர குறைந்தபட்சம் 45% மதிப்பெண் எடுத்திருக்க வேண்டும் என உத்தரவிட்டது. இதனை ஏற்க மறுத்து தமிழக அரசு தொடர்ந்த வழக்கை விசாரித்த சென்னை உயர்நீதிமன்றம் தமிழக அரசு பின்பற்றி வரும் மதிப்பெண் அடிப்படையிலேயே மாணவர் சேர்க்கை நடத்த அனுமதி வழங்கியது. இதனையடுத்து பொதுப்பிரிவினருக்கு 45% என்றும், பிற்படுத்தப்பட்ட மிகவும் பிற்படுத்தப்பட்ட பிரிவினர் எஸ்சி மற்றும் எஸ்டி மாணவர்களுக்கு 40% என்றும் மதிப்பெண் முறையை ஏஐசிடிஇ மாற்றியமைத்தது. இதற்கெதிராக தமிழக அரசு தொடர்ந்த வழக்குகளை சென்னை உயர்நீதிமன்றமும் உச்சநீதிமன்றமும் தள்ளுபடி செய்தன. இதனையடுத்து அகில இந்திய தொழில்நுட்ப கல்வி கவுன்சில் பரிந்துரைப்படி பொதுப்பிரிவு மாணவர்கள் பொறியியல் படிப்புகளில் சேர 45% மதிப்பெண்ணும், பிசி, எம்பிசி, எஸ்சி மற்றும் எஸ்டி மாணவர்களுக்கு 40% மதிப்பெண்ணும் என மாற்றியமைத்து தமிழக அரசு அரசாணை வெளியிட்டுள்ளது. இதனால் தாழ்த்தப்பட்ட மற்றும் பழங்குடியினரும் சிறுபான்மையின மாணவ மாணவிகளும் பொறியியல் படிப்புகளில் சேர்வது பாதிக்கப்படும் என கூறப்படுகிறது.